தன்னுடைய 30 வருட போராட்டம் இந்த முள்ளிவாய்க்கால் இறுதியோடு முடிவுக்கு வருகிறது என முன்னாள் போராளி சூசை எங்களிடம் தெரிவித்தார் என யாழ்ப்போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். அண்மையில் வெளியான இணைய வேலையொலி நேர்காணல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போதே யாழ்ப்போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி இவ்வாறு குறிப்பிட்டார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் 2008ஆம் ஆண்டு மே மாதம் 5ஆம் திகதி முள்ளிவாய்க்காலில் முக்கிய போராளிகளான சூசை, பானு, சொர்ணம் ஆகிய மூவரையும் சந்தித்தோம். தன்னுடைய 30 வருட போராட்டம் இந்த முள்ளிவாய்க்கால் இறுதியோடு முடிவுக்கு வருகிறது எனவும் ஐக்கிய நாடுகள் முகவர்கள் வருகின்ற போது இந்த ஆயுதங்களை கையளித்துவிட்டு நான் போகப் போகின்றேன் என சூசை எங்களிடம் தெரிவித்தார். இருப்பினும் ஏனையவர்கள் இறுதி வரை போராடப் போவதாக தெரிவித்தனர். எனக்கு 2009க்கும் 2024க்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. முள்ளிவாய்க்காலை உணர்வுபூர்வமாக கடமை செய்த இடமாகத்தான் பார்க்கின்றேன். அதை கூறி எனக்கு ஒரு பதவியோ அல்லது ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ள விருப்பமில்லை. முள்ளிவாய்க்கால் இடம்பெயர் வைத்தியசாலையில் பணியாற்றிய ஒவ்வொரு நாட்களையும் மறக்க முடியாது. உடையார்கட்டு வைத்தியசாலையில் பணியாற்றிய போது ஒரு தாதியர் செல்விழுந்த உடனே கண் முன்னாலே இறந்து போனமே மறக்க முடியாத ஒரு சம்பவம். அத்துடன் முள்ளிவாய்க்காலின் கடைசி 3 நாட்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத வடு என தெரிவித்தார். யாழ்ப்பாணத்திலிருந்து திருகோணமலை சீமெந்து உற்பத்தி தொழிற்சாலைக்கு சட்டவிரோதமான முறையில் கண்டற் கற்களை ஏற்றிச் சென்று பாரவூர்தியை சாவகச்சேரி நுணாவில் பகுதியில் வைத்து வழிமறைத்து பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, அண்மைய நாட்களில் மந்துவில் பிரதேசத்திலிருந்து யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல்ய கட்டடப் பொருள் விற்பனை செய்யும் வர்த்தகருக்கு சொந்தமான பாரவூர்தியில் சட்டவிரோதமான முறையில் கண்டற் கற்களை அகழ்ந்து செல்வதாக பிரதேச மக்களால் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட கண்காணிப்பு நடவடிக்கையின் போது நேற்று இரவு நுழாவில் பகுதியில் வைத்து குறித்த வர்த்தகருக்கு சொந்தமான பாரவூர்தியை மறைத்து சோதனையிட்ட போது அனுமதி பத்திரமின்றி கற்கள் ஏற்றிச் சென்றமையினை தொடர்ந்து குறித்த பாரவூர்தியை சாவகச்சேரி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்தார். இதேவேளை சாவகச்சேரி வேம்பிராய் பகுதியில் சட்டவிரோதமாக கண்டற் கற்கள் மண்ணகழ்வதாக பிரதேச மக்கள் தொடர்ச்சியாக குற்றம் சுமத்தி வந்த நிலையில் குறித்த பகுதியை பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் நேற்று காலை நேரில் சென்று பார்வையிட்டார். இதன்போது கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் மக்களின் எதிர்ப்பையும் மீறி கனிய மணல்களையும் சுண்ணாம்பு கற்களையும் சட்டவிரோத கும்பலொன்று தொடர்ச்சியாக அகழ்ந்து வந்துள்ளது. ஆனால் கனிய வளங்கள் திணைக்களத்தின் தகவல்களின்படி எந்த ஒரு நிறுவனத்துக்கும் 2 அடி ஆழத்துக்கு அகழ்வதற்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படுகிறது. ஆனால் இங்கு 10 அடிக்கு மேல் அகலப்பட்டுள்ளது. இதனால் நிலத்தடி நன்னீர் உவர் நீராக மாறக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமாக உள்ளது. இந்த பகல் கொள்ளை கும்பலுக்கு அரசு அதிகாரிகளும் போலீசாரும் உடந்தையாக இருந்திருப்பார்கள் என்று தாம் நம்புவதாக தெரிவித்தார். කනිජද්‍රව්‍ය මහජනයාට විකිණීම පිණිස නැතහොත් අඩක් නිම වූ හෝ ඒ කියන්නේ මේ අර පොළවෙන් ගන්න ගල් නෙමේ කොටස් කරන අඩක් නිම වූ හෝ නිෂ්පාදන වල අන්තර්ගත කිරීම පිණිස සකස් කිරීමෙන් පසුව ඒ කනිජද්‍රව්‍ය මිලට ගන්නා තැනැත්තුගේ ඒ කනිජද්‍රව්‍ය වෙළඳාම් කිරීම සඳහා වෙළඳාම් කිරීම පිණිස බලපත්‍රයක් දැරීම අවශ්‍ය නොවිය යුතුයි කියලා. මේක මෙයා ගාව තියෙනකොට මේක පොඩ්ඩක් හොයලා බලන්නම් මම. සල්ලි මේකේ තියෙන විදිහට මේක ඩස් තමයි. නෑ නෑ මට සර් කියන එක හරි. මේකේ දෙන ඩස්ට් එක තියෙනවා ඊට අමතරව මේ තියෙන මේ තියෙනවා ඊට අමතරව වෙනස නැතහොත් අඩක් නිම වූ. ඒ කියන්නේ සම්පූර්ණයෙන්ම මිනිසුන්ගේ පරිභෝජන මේකට සකස් කරපුවා හරි අඩක් නිම වූ හෝ කියලා. මේ සම්බන්ධයෙන් දාපු මෙයා ගාව තියෙන ඩොකියුමන්ට්ස් මම මේ තාම මේ
මහේස්ත්‍රාත් උසාවියේ දාපු මේකක් කොහෙද කැබිති ගොල්ලේ යාපනකින් යාපන තිබුණා. රූට් පොමිට එක මේ වවුනියාවෙන්ද බවණිය. මාතෙන් විතර කියන්නේ සර් මේ ෆැක්ටරි කොයි කියන්නේ ෆැක්ටරි කොයි දෙන්නේ? සෝනවල සීමේ. මේ ෆැක්ටරි මේ පේන්ටිං නම. ඔකේ. මේක ෆැක්ටරි යාපන යාපනේ. කොයිද? ආරගල් මට ආරගල් මඩම් මේක සල්ලිනේ. සාවචේරි කොයිද අරන් ගියා රෝ මැටීරියල් එකේ ආරගල් මඩම් නෑ. කොයිද ගත්තේ මේ රෝ රෝ මැටීරියල්. මැටීරියල් අර කල්ල සුදු කල්ලක කොයිද ගත්තේ එක එක ක්‍රසර් තියෙන නම්බර් දැන් ඒ ඉතින් අපි දන්නේ කොහෙන් ගේනවද කියන්නේ අර කීප් කනක තන් ඔන්න දෝරට පිටු. ලෝයර් අර ටැබ්ලෙට් තියෙන පොඩ්ඩක් මට දෙන්න ඒක ටැබ්ලෙට් එකක් තුන මේක මට පොඩ්ඩක් කියව ගන්න දෙන්න සර් ඒක ට්‍රාන්ස්ලේටර් තියෙනවද ආම සිංහල තමිල් වලට ට්‍රාන්ස්ලේට් වෙන්නේ පැහැදිලි ශෛලියේදී මම කියන ට්‍රාන්ස්ලේට් කරන්න யாழ்ப்பாணத்திலிருந்து அனுப்பலாமல் அது டிப்பர்லாம் கொண்டு போகலாம். I will inform the headquarters. எல்லாம் யாழ்ப்பாணம் சாமான் கரெக்டாக எப்படிங்க எப்படிங்க ஒரே தான் பொழுது வரட்டுங்க இப்படி கொண்டு வராங்க சிட்டி இல்லையா சிட்டி இல்லையா சிட்டியா இல்லை சிட்டி இடம்